இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 சைடு லைட்டாக கீறி வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம கீறி வச்ச கத்திரிக்காவை உள்ளே போட்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா பேன் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு நம்ம வதக்கி வச்சு வெங்காயத்துக்குள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் நான் இன்றைக்கி குழம்பு மசாலா வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். மசாலா போட்டோடனே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். புளி வந்து இந்த சைஸில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி பழம் 2 அரைச்சி ஊற்றிருக்கோம். எடுத்து அந்த புளி தண்ணியும் உள்ளே ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அந்த குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டோன்னே குழம்பு நல்லா கொதிச்சு வரும். கத்திரிக்காய் ரொம்ப நேரம் வேகாண்டாம். ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 6 மினிட் நல்லா கொதிக்க விட்டு மல்லியில போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். அப்படியே அது ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.